வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் டேரட் பிரசன்னம் மூலமாக. இந்த டேரட் பிரசன்னம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ சக்தியின் மூலமாக நம்ம எடுக்கக்கூடிய சில பலன்கள் தான் இங்கே நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ராசி என்பர்களும் உங்களுக்கு தேவையான சில தேவைகளை இங்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையோடு உங்களுடைய தெய்வத்தின் பேரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அந்த ஆத்ம பிரார்த்தனையின் மூலமாக உங்களுடைய தேவைகள் முழுமையாக நிறைவேறணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் தெய்வத்தினுடைய பேரை பதிவிடுங்க. இந்த டாரட் பிரசன்னம் ஆகப்பட்டது தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் உண்டான சில பலன்களை தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக தான் இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை முதன்முறையாக பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது? ஏன்னா மேஷ ராசி அன்பர்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறீங்க. இந்த ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு நல்லது செஞ்சாச்சு, நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இனிமேலாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு பிரசன்னம் இந்த இடத்துல வரப்போகுது. முதல்ல தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள், அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கடன் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். கையில் பண புழக்கங்கள் அதிகமாக ஒரு நடமாடக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இந்த இடத்துல ரொட்டேஷன் வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் இந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் இருக்க போகுது. அடுத்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு, வெளிநாட்டாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரி அமைப்புகள்? நிறைய மேஷ ராசி என்பர்கள் ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க. அதை தான் இந்த இடத்துல காமிக்குது. ஏன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் ஒரு 5 வாய்ப்புகள் வந்தாச்சு. அந்த 5 வாய்ப்புகளை 3 வாய்ப்புகளை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருந்திருக்கிறீங்க. இன்னும் 2 வாய்ப்புகள் மட்டுமே இருக்குது. தனிமரமாக ஒரு எந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சமயத்தில் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய அலுவலகத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம், இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை உங்களுடைய அலுவலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எந்த மாதிரியாக இந்த வாரம் இருக்கும்? இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு, இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக கூடிய ஒரு நேரம். குடும்பத்தில் சில விஷயங்களை கட்டாயமாக நீங்கள் தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கலாம். சில கடன்களினுடைய நெருக்கடி அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. மேஷ ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்ற, இந்த மேஷ ராசி பெண்கள் ஒரு தனிமரமாக, ஒரு ஆண்கள் அளவிற்கு தனிமரமாக இருந்து ஒரு வாழ்க்கையை ஒரு போராடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. நிறைய வாய்ப்புகளை தேடி நீங்கள் நகரக்கூடிய ஒரு நேரம். வெளியூர் வாய்ப்புகளுக்கெல்லாம் இந்த வாரம் இந்த ராசி பெண்களுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த மாதிரியாக படிப்பு சம்பந்தமான உயர்வுகள் இருக்கான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பு சம்பந்தமான ஒரு உயர்வுகள், நல்ல பள்ளியிலேயோ கல்லூரிகளிலேயோ இல்லை வெளிநாட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே இந்த காலகட்டம், இந்த வாரத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு முழுமையாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஜூன்
ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய சில நல்ல பலன்கள், ஒரு நல்ல மாற்றங்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில் ரொம்ப கராராக இருப்பாங்க. இந்த விஷயம் இப்படி நடக்கணும் அப்படின்னா அந்த வேலையில் ரொம்ப கராராக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த வாரத்தில் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்க போது பார்க்கலாம். தொழிலில் நிறைய ஒரு புது வரவுகள் அப்படின்ற மாதிரியான நிறைய முயற்சிகள்னால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், தொழிலில் நீங்கள் இன்னொரு இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தொழில் செய்கிற அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்கள் சில விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக, அதாவது யாரையும் நம்பி நீங்கள் சில விஷயங்களை செய்யக்கூடாது. தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது உங்கள் தொழிலில் இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்னா அவர்களை நம்பி நீங்கள் சில பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. அவர்கள்கிட்ட முழுமையாக இந்த தொழிலை பற்றின ஒரு டீட்டெயில்ஸும் சொல்லக்கூடாது. வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவி போகிறதுக்குண்டான ஒரு நேரம். உங்களுக்கு கண்ணு முன்னாடியே நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்காம இந்த இருக்கிற இடமே நமக்கு சொர்க்கமாக இருக்கு அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு. இதனால மிக பெரிய அளவில் பாதிக்கப்படவும் போறீங்க. அதை தான் இந்த பிரசன்ன முறை இந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு சொல்ல போது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நல்ல நிலையில இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் இந்த ராசி அன்பர்கள் இந்த வாரம் நிறைய ஒரு ஆன்மீக ஒரு நாட்டத்தில் இருப்பாங்க. இந்த ராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கக்கூடிய ஒரு நேரம். எங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரணும், அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா படிக்கணும், இந்த மாதிரியாக தெய்வீக நாடல்கள் இந்த வாரம் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நோக்கி தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு. அடுத்து மாணவ பருவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது. மாணவ பருவங்கள் இந்த காலகட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம இந்த காடு நல்ல விதமான காடு தான், பட் காதல்ன்ற ஒரு விதத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ரிஷப ராசி என்பர்கள். அந்த காதல்னால சில விஷயங்களையும் சில தோல்விகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பார்த்தீங்கன்னா காதல் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் அதை உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். உங்களுடைய வீட்லையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. பெண்களுக்கு ரிஷப ராசி பெண்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக பார்க்கணும் இல்லையா? ஏன்னா நிறைய ரிஷப ராசி பெண்கள் தான் உழைக்கும் கரங்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு உண்டான ஒரு பலன்களில் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நேரம். த வேர்ல்டுன்ற கார்டு வந்திருக்கு இந்த ரிஷபராசி பெண்களுக்கு. உலகமே தன் வசமாக கூடிய ஒரு வாரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல பலன்களையும் தான் கொடுக்க போது. சில இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். டாரட் பிரசன்னம் பார்க்கும்போது நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே போடுங்க. உங்களுடைய அந்த தேவைகளையும் கீழே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையோடு பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு பிரசன்னம்ன்றது இங்கே ஒரு வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். மிதுன ராசி என்பர்கள் பொதுவாகவே நல்ல ஒரு நாலேஜபிள் ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அந்த நாலேஜை எந்த நேரத்தில் எப்படி யூஸ் பண்ணணுன்றது இவங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிக்கலான வாரம். இந்த வாரத்தில் தொழிலில் நிறைய ஒரு தேவையில்லாத எதிர்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களே அந்த தொழில் செய்ய விடாமல் உங்களை தடுக்கக்கூடிய
கூடக்கூடிய ஒரு நேரமாகவும் சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல உயர்ந்த ஒரு மரியாதையை உங்களுடைய அலுவலகத்தில் கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல உயர்ந்த அங்கீகாரம், ஒரு உயர்ந்த பதவி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு திறமைக்கு உண்டான ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து புதிதாக வேலைக்கு சேர்றவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், குடும்பத்தில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, சில தேவைகள்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில வழக்குகள் இந்த காலகட்டம் தீரக்கூடிய ஒரு நேரம். அதாவது குடும்பத்தில் ஒரு விவாகரத்து வழக்குகளாக இருந்தாலும் சரி, அடுத்து சொத்து சம்பந்தமான வழக்குகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரணமாக யாராவது ஒருத்தருக்கு பேசாமல் ஒரு ஈகோ கிளாஷ்னால தேவையில்லாத ஒரு முரண்பாடில் இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் சமாதானம் படுத்தி உங்களுக்கு உண்டான ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. மிதுன ராசி பெண்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய வேலையும் தொழிலும் நல்ல சிறக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இப்போ இந்த கார்டை எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மிதுன ராசி பெண்களுக்கு அதிகப்படியான மோகங்கள், ஆசைகள், இப்போ நம்ம இந்த வேலையிலையும் சரி, நிறைய ஒரு தொழிலையும் சரி, அதிகப்படியான நம்ம லாபம் சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வருமானம் பார்க்கணும் அப்படின்ற அதிகப்படியான ஆசைகள் இருக்கு. இந்த ஆசைகளோட எங்கேயாவது தேவையில்லாம போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமாக செயல்படுங்க ராசி என்பர்களே. உங்களுக்கு தலைக்கு மேல அதிகப்படியான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அந்த வாய்ப்புகளை நல்லா தேர்ந்தெடுத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ராசி பெண்களுக்கு அமைய போகுது. இந்த ராசியில இருக்கக்கூடிய மாணவ பருவங்கள், அதாவது 15 வயசுக்கு மேல இருந்து ஒரு 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்புகள் இந்த வாரம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் இந்த மிதுன ராசி மாணவ பருவங்கள் தெய்வத்துக்கிட்ட நிறைய போராடக்கூடிய ஒரு நேரம். எனக்கு இதை செஞ்சு கொடுக்கணும், அதை செஞ்சு கொடுக்கணும், சில அற்புத ஒரு நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் புரியாதுன்னு நினைச்சிங்களோ அந்த இடத்துல நல்ல அந்த சப்ஜெக்ட் புரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் மாதிரியான விஷயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ இந்த வாரம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நிறைய ஆன்மீக வழிபாடுகளுக்கு உண்டான ஒரு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த மாணவ பருவங்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கலவையாக ஒவ்வொரு இடத்துலையும் தேவையான ஒரு தீர்வுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இப்போ நாம பார்த்த பலன்கள் எல்லாமே பிரசன்னம் மூலமாக, அதாவது ஜோதிட முறையில் நிறைய பிரசன்ன வகைகள் இருக்கு. அதில் டாரட் பிரசன்னமும் ஒரு விதமான ஒரு பிரசன்ன வகை தான். இந்த பிரசன்ன முறையில் பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போகுது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கீழே ஏதாவது ஒரு கேள்விகள் உங்களுக்கு வரல, இந்த பிரசன்னத்தில் எங்களுக்கு நாங்கள் கேட்ட கேள்விகள் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த டாரட் பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதற்குண்டான முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.